ஹாய், இப்போ நான் ஒரு கை தான் லைனிங் அட்டாச் பண்ண போகிறேன். ஆனால் இதில் போடுற ஒவ்வொரு தையலும் ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், தையலுக்கு பேர் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து நார்மலான ரெகுலரான ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஓகேவா. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லைனிங்கை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சு நம்ம திருப்புறோம்ல, திருப்பும்போது அது ப்ராப்பராக திரும்புறதுக்கும் கரெக்டாக அந்த இடத்துல பஃப்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும், இங்கே நெக்கில் அந்த வளைவு நிலைவெல்லாம் அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டிச்சு போடுவோம். இதுக்கு பேர் டாப் ஸ்டிச்சுன்னு பேர், ஓகேவா. இன்னொன்று படிமான தையல், அமுக்கு தையல் அப்படின்னு நிறைய வேர்டு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது மேலே இப்போ தையல் விழுகிற மாதிரி போட போகிறேன். லைனிங் கிளாத்லேயே மெயின் கிளாத்தில் வெளியே தெரியக்கூடாது தையல், இந்த உள்பக்கம் போகிற மாதிரி போட போகிறோம். அப்போ இந்த தையல் போடுறேன்ல எந்த துணியில் போடணும், இங்கே இல்லை வேறு ஏதாவது கிளாத்தில் பண்ணுறீங்க இந்த தையல் போடுறீங்கன்னா எந்த துணி மேலே தையல் விழுக போதோ அந்த துணியை பார்த்து தான் இந்த உள்ளே இருக்க ராய்ஜஸ் எல்லாம் இருக்கணும், ஓகே. உள்ளே அந்த பிசுறு துணி இருக்குல்ல, இதெல்லாமே இதா இருக்கா. மெயின் கிளாத்தில் தையல் தெரியக்கூடாது. இப்படி நம்ம திருப்பினோன்னா இந்த ராய்ஜஸ் எல்லாமே உள்ளே போயிடும். அடுத்து இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக இருக்கா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ண சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். அதை வந்து எட்ஜ் ஸ்டிச்சுன்னு சொல்ல போகிறோம். ஏன் அதுக்கு எட்ஜ் ஸ்டிச்சுன்னு பேர்னா, நம்ம எட்ஜிலே போட போகிறோம், அதனால மட்டும்தான் எட்ஜ் ஸ்டிச். இது எங்கெல்லாம் போடுவோம்னா, லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கனக்குள்ளெல்லாம் ரெண்டு துணியும் ஜாயின் பண்ண போகிறோமோ அங்கே போட போகிறோம். இப்போ இந்த தையலை பொறுத்த வரைக்கும் இந்த துணியோட 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தள்ளியில் தைக்கக்கூடாது, நல்லா ஒட்டுலே தைக்கணும். இந்த ரெண்டு கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு மட்டும் இந்த தையல், அவ்வளோதான்.